அப்பாவுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸு. பேங்க் ஆஃபீஸர் ஸ்கேல் 3 இருந்தால் கூட நிறைய கமிட்மெண்ட்ஸ். அவள் அம்மா அப்பாலாம் ரொம்ப கடனை வச்சுட்டு போயிட்டா. அதனால் எங்கள் அப்பா வந்து எங்களெல்லாம் அவுட் ஹவுஸில் தான் எப்போவுமே குடியேற்றுவா. இந்த மாதிரி இருக்கும்போது கடைசியாக ஒரு அவுட் ஹவுஸ்க்கு போனோம் சார். சொந்த வீடு ஃப்ளாட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு அவுட் ஹவுஸ் போனோம். அங்கே பக்கத்துலேயே சவுத் பர்க் ரோடுன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் சாக்கடையெல்லாம் ஓடும். அங்கே கொசு எக்கச்சக்கமாக இருக்கும். எல்லாம் வீட்டுக்குள்ளே வரும். நான் என்ன பண்ணுவேன், அந்த ப்ராடக்ட் பேர் சொல்லக்கூடாது. அந்த ப்ராடக்டை வாங்கி சிக்கு 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 சிக்குன்னு வீடு பூரா அடிப்பேன். அங்கேயே உக்காந்துன்னு இருப்பேன். அடித்து ஃபுல்லாக உக்காந்துப்பேன், படிப்பேன், அங்கேயே தூங்குவேன். என் பிரதர் ராத்திரி 12 மணிக்கு தான் வருவோம். இதனால் என்னோடய பிரெயின் அஃபெக்ட் ஆகிடுது சார். அந்த கொசு மருந்தை அடித்ததில், அங்கேயே இருந்ததில் என் பிரெயின் அஃபெக்ட் ஆகிடுது. என் பிரதர் வந்து 12 மணிக்கு தான் வருவான். அவனுக்கு ஒன்றும் ஆகலை சார். அதனால் எனக்கு டிப்ரெஷன் வந்துடுது சார். எல்லாம் அந்த மெஷின் ப்ராடக்ட்னால தான். என்ன பண்ணுறது?